எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜேபி பேங்கிள்ஸ் பாரிஸில் தான் இருக்கும். மக்களே வெல்கம் டு EVS. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஜேபி பேங்கிள்ஸில் தான் இருக்கும். என்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே ஏகப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு புது வியூஸ் யாரா வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் இமீடியட்டாக அப்டேட்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோராக இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ், செயின், பேங்கிள்ஸ் அதெல்லாம் ஒரு ஃப்ளோர்லேயும், மேலே வந்து மாடியில் ஹேருக்கு தேவையான ஆக்சரிஸ் மட்டும் இன்னொரு ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ ஸ்டாக்கு, 1-2 இல்லை. இப்போது கடையோட ஓனர்கிட்டயே நம்ம கேட்டுருவோம் இங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, கடை ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள் அடிச்சிருக்கீங்க? இதில் ஆயிடுச்சு 2 வருஷம். 2 இயர்ஸாக கடை இருக்குது. எத்தனை பிரான்ச் இருக்குது? 2 பிரான்ச் இருக்குது. 2 பிரான்ச் சேம் பாரிஸில் தான். சேம் தான். என்னென்ன பொருள் இங்கே இருக்குது? எல்லா ஐட்டம் இருக்குது. ஃபேன்சி ஐட்டம் இருக்குது, பேங்கிள்ஸ் இருக்குது, கவரிங் இருக்குது, எல்லா ஐட்டம் இருக்குது, ஆல் ஐட்டம் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்செலாம் எல்லாம் கம்மி ப்ரைஸில் இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்குது, கம்மி ப்ரைஸில் இருக்குது, 1 ரூபீஸில் ஸ்டார் இருக்குது, எல்லா ஐட்டம் இருக்குது. சி ஹைலைட். ஓகே, கடையை சுற்றி காமிச்சிடுறீங்களா? ஆமாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைடல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4000 rupees, கம்ப்ளீட் செட்டு 4000 rupees. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 months வாரண்டியோடு கொடுக்குறாங்க. நல்ல ரெட் ஸ்டோன், ரூபி ஸ்டோன் வச்சுருந்து ஆன்டிக் ஃபினிஷோடு இருந்தது. இதோட கம்ப்ளீட் செட் பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. ஸோ அடுத்த செட் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 37 அந்த ரேஞ்சு தான் வந்துட்டு, 3700 ரூபா. இதுவுமே நல்லா இருந்தது. அது ஆன்டிக் ஃபினிஷ், இது வந்து லைட்டாக இருந்தது கொஞ்சம். பட் இதுலேயுமே ஸ்டோன்ஸ், ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க, க்ரீன் ஸ்டோன் இருந்தது. இதுவுமே கம்ப்ளீட் செட் தான். ஆரம், நெக்லஸ், சும்கா, அப்புறம் இந்த தலைக்கு வைக்கிற ஆக்சரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி இவங்கள்ட்ட நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணது, ஒயிட் ஸ்டோனு அந்த மாதிரியுமே இருந்தது. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காட்ட முடியல இருந்த கூட்டத்தில். ஸோ 1-2 மட்டும் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா 450 ரூபா, ஒரு கேரளா மாடலில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மிக்ஸ் பண்ணது. இதெல்லாம் உங்களுக்கு 1 year வாரண்டியோடு வரும். செம்மையாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 350 rupees. ஸோ இது எல்லாமே வந்து கோல்டு மிக்ஸ்டு தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 6 months வாரண்டியோடு வரும். இது வந்து ஒரு பாம்பே டிசைன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆரம் அண்ட் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்து வந்துருந்துச்சு. இது வந்து 650 ரூபா சொன்னாங்க. ஒரு பெண்டன்ட் மாதிரி இருந்தது, நல்லா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செயின் இருந்தது. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 rupees. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. சிங்கிள் செயின்ஸ் எல்லாமே. ஐ திங்க் இந்த மாதிரியே வாங்கி ஒரு ப்ரைடல் செட்டை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்டோன் வச்சுருந்தது. இது செம்மையாக இருந்தது. 350 rupees, ஒரு லாங் செயினு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வைக்கிற பில்லை. ஸோ அந்த அதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணது, ப்ளைனாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் இருந்துச்சு. இந்த செட் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக், அதாவது ஓல்டு மாடல், இந்த பிராமின்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு மாடல். இது செம்மையாக இருந்தது, நீலா ஷேப்பில் நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 100, 110 அந்த மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 rupees வந்துச்சு. லாங் செயினை டாப் டு பாட்டம்லேருந்து வைக்கிற மாதிரி அப்படி கண்டினியூஸாக இருந்தது. ஜஸ்ட் 200 rupees. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளுக்கு யூஸ் பண்ணுற செட்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா 450 rupees தான். அதாவது ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. லாங் செயின் 450 rupees.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3 செட் இருக்குது. இது வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. 3மே செம்மையாக இருந்தது. அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாடலில் தான் இருந்தது. அந்த ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன். ஏன்னா மோஸ்ட்லி கார்க் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால அந்த மாடலில் தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 ருபீஸ் தான் சிங்கிள் செயின். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லாங் செயின்ஸு. இந்த லாங் செயின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 400 ருபீஸ், 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. 100லேயுமே இருக்குது உங்களுக்கு. பட் இந்த லாங் செயின் நான் கையில் வச்சுருக்க லாங் செயின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 450 ருபீஸ் சொன்னாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோல்ட் கவரிங் மிக்ஸ் பண்ணது தான். 6 months வாரண்டியோடு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து நார்மல் ஜுவல்லரி 200. ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு பெண்டன்ட் மாடலில் கொடுத்துருந்தாங்க. இதுலுமே சின்ன ஸ்டோன் இருந்தது. அது வந்து 150 ருபீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் செயின். அதில் வந்து ஒரு பெரிய பெண்டன்ட் இருந்தது. இது வந்து 280 ரூபா. இது பார்த்திங்கன்னா சின்னது வந்து 150 ருபீஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கோல்டு கவரிங்ஸ் தான். இந்த ஆரம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 350 ரூபா சொன்னாங்க. லைக் அப்படியே வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு ரெப்ளிகா அப்படியே செஞ்சுருந்தாங்க. ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். கோல்டு மிக்ஸ்டு, அதுவும் செம்ம ரேஞ்சு. ஸோ என் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இது 500 ரூபா சொன்னாங்க. இது நல்லா இருந்தது, பேர்ல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி. ஸோ அடுத்தும் அதே தான். பட் இது வந்து ஒயிட் ஸ்டோன் மட்டும் வச்சுருந்தாங்க. 500 ருபீஸ். இது ஃபஸ்ட்டு காமிச்சா அதே மாடல் தான். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சில் இருந்தது இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்டன்ட் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து 200 ரேஞ்சில் இருந்து 1000 ருபீஸ் வரைக்குமே இருக்குது. இதில் வந்து கோல்டு மிக்ஸ்ட் அப்படின்னா 1000 கிட்ட வரும். இல்லை நார்மல் ஜுவல்லரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது 200 ருபீஸ் வரும். இப்போ என் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 400. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன பெண்டன்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ஸ்டோன் வச்ச மாதிரி ப்ளைன் ஸ்டோன், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது இதுலேயே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 டாட் வச்சுருக்க மாதிரி 3 ஃப்ளாரல் டிசைன். ஸோ இது மாதிரி பெண்டன்ட் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நிறைய டிசைன்ஸ் இருந்து 200லேருந்து. ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயரிங் செக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. வெரைட்டிஸ் ஆஃப் இயர்ரிங்ஸ், நல்ல டிசைன்ஸ். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் செம்ம பெரிய செக்ஷன் இது. ஆக்சுவலி அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ், பெரிய சைஸ், மிடில் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒன்றுனா பார்த்துடலாம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இந்த 20 ருபீஸ் செட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 செட் வருது. இது அப்படியே 20 ருபீஸ். இதெல்லாம் மொத்தமாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரிப் அப்படியே ஃபுல்லாக 20 ருபீஸ் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இந்த செட் 6 செட் இருக்கும். இந்த ஸ்டெப் வந்து 20 ருபீஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்லாம் வந்துச்சு 20 ருபீஸ். ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டட்டு. ஸோ இவங்கக்கிட்ட வந்து எல்லா விதமான இயரிங்ஸுமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் மெட்டல்ஸு, கோல்டு கவரிங், அப்புறம் ஸ்டோன் ஒர்க் பண்ணது, அப்புறம் த்ரெட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் இருந்துச்சு. எல்லா மெட்டல்ஸ்லையுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக ஒரு நாள் கடைக்கு போய் பாருங்க முடிஞ்சால். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுனால எதை பிக் பண்ணி காட்டுறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டெட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்குது. ஒரு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா 2 கலர், அதாவது 2 செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ இதுவுமே 35 ருபீஸ் தான் 2 செட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிப்பாக தான் கிடைக்கும். ஸோ 2 பேர் ஆஃப் இயர்ரிங்ஸ் அப்படி தான் கிடைக்கும். இல்லை நீங்கள் பாக்ஸோடு வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே ரேட் கம்மியாக இருக்கும். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது ப்ரைஸஸ்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த செட்டும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவுமே அதே தான் இருந்துச்சு. இது மாதிரி சிங்கிளாகவுமே இருக்குது. ஸோ ஒரே ஒரு செட், இந்த செட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி தான் வரும்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இயர்ரிங்ஸ், அதாவது இந்த பார்ட்டி வியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸ் இயர்ரிங்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35 rupees 40 அவ்வளோதான் வரும். இந்த பர்டிகுலர் செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 rupees. ரொம்ப பெருசாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்கா மாடலில் இருந்தது, 30 rupees இது. ஸோ இதெல்லாம் 30 rupees கிடைக்கிறதுன்றது ரொம்பவே கம்மியான ரேஞ்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பாரிஸ், ஸ்ரீநகர், டி நகர் இந்த மாதிரி லோக்கல் ஷாப்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100+ சொல்லுவாங்க. ஸோ 35 rupees ரியலி பார்த்து. இந்த பர்டிகுலர் செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 rupees வந்துச்சு. ஒயிட் ஸ்டோன் அண்ட் அதில் வந்து பேர்ல் வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த முகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலில் இருந்தது. இது வந்து 40 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் வந்து தொங்குற மாதிரி கீழே வந்து ஒரு பெரிய பேர்ல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே, ஒரு நிலா ஷேப்பில். இது பார்த்திங்கன்னா அந்த ஷிப்லலாம் இருக்கும்ல விண்டு, அந்த ஒரு ஸ்டைலில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 25 rupees தான் உங்களுக்கு அது. ஸோ இந்த மாதிரி சும்காஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்து நான் ஒரு சிலது மட்டும் காட்டுறேன். என் கையில் இருக்க சும்கா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 rupees தான். ஸோ 40 rupeesக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண சும்கா, இதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டை ஃபுல்லாக வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும். இது 100 rupees வரும். 100 rupeesக்கு இந்த கம்ப்ளீட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சும்கா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 35 rupees தான் சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது 35 rupeesக்கு இவ்வளோ பெரிய சும்கா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என் கையில் இருக்க சூப்பர் பீஸ், ஆக்சுவலி இது வந்து செம்ம அழகாக இருந்தது. ஒரு க்ரீன் கலர் ஸ்டோனில் இது வந்து 40 rupees சொன்னாங்க. செம்மையாக இருந்தது 40 rupeesக்கு. கண்டிப்பாக இதை வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 150 to 200 இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 45 rupees சொன்னாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் சும்கா இது வந்து ரெட் ஸ்டோனில் இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே இவங்க வந்து 6 months வாரண்டியோடு தான் கொடுக்குறாங்க. 6 months வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அடுத்து சில்வர் ஆக்சைட் ஜுவல்லரிஸ் இங்கே நிறையா இருந்தது. அதில் ஒரு சிலதை பார்க்கலாம். ஸோ இந்த சில்வர் ஆக்சைட் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா 40 rupees. ஆக்சுவலி சில்வர் ஆக்சைட் கொஞ்சம் பிட் காஸ்ட்லி ஆக்சுவலி. இது 40 rupees. இந்த அக்கா வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 35 rupees தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ என் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 40 rupees சொல்லியிருந்தாங்க. அந்த பீகாக் டிசைனில் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. 40 rupeesக்கு கிடைக்கிறது இட்ஸ் ரியலி வர்த். ஸோ இது பார்த்திங்கன்னா இது 35 rupees சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் சும்கா சில்வர் ஆக்சைடில் நல்லா இருந்தது பார்க்கவே. இவங்ககிட்ட இந்த ரிங் டைப்பு, டாலர் செயின்ஸ் இது எல்லாமே சில்வர் ஆக்சைடில் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 30 rupees இந்த சில்வர் ஆக்சைட் ஜுவல்லரி. இந்த சில்வர் ஆக்சைட் செயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, 30 rupees சொன்னாங்க. இந்த தாயத்து மாடலில் இருந்தது. இந்த மாதிரி இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. பட் நான் ஃபுல்லாக காட்ட முடியல, சும்மா இது ஒரே ஒரு சாம்பிளுக்கு. நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மேலேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேலே உள்ள ஃபோரில் ஆக்சசரிஸ் நிறைய இருக்குது. பட் அது ஃபுல்லாக கவர் பண்ணல. கண்டிப்பாக கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கு பார்த்திங்கன்னா பேங்கிள் செக்ஷனுமே இவங்க தனியாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்தது. மெட்டலு, கிளாஸு, நிறைய சில்வர் ஆக்சைடு அதுலேயுமே இருந்தது. கோல்டு கவரிங்ஸ் இருந்தது. பார்ட்டி வியர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த கம்ப்ளீட் செட் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கடைக்கு வாங்குறவங்க தான் வருவாங்க. ஸோ வந்து பாக்ஸாக வாங்கிக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து தனியாகவும் வாங்கலாம். சிங்கிள் பீசஸுமே அவைலபிளாக தான் இங்கே இருக்குது.
நீங்கள் போனீங்கன்னா பொறுமையாக உட்காந்து பார்த்து டிசைன்ஸ் பார்த்து வாங்கலாம். அதில் பொறுமையாக எடுத்து காட்டுவாங்க. இப்போ நான் இருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங் செக்ஷன்ஸ். கோல்டு கவரிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸை வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்களே கூட டைரெக்டாக எடுத்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்குது, ஸ்டோன் ஒர்க் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100-150 ரேஞ்சில் தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியண்ட் வரும். ஸோ சைஸ் கம்மி, அதாவது 2-4 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வரும். 2-6-8 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150-170 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நல்லாவே இருந்தது இதெல்லாம். ஸோ கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க், குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இது எல்லாமே 6 months வாரண்டியோட தான் வருது. இது பார்த்திங்கன்னா ப்ளைன் பேங்கிள். இது ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் பாதி, அந்த அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ வேறு எந்த கலருமே இல்லை, ஒயிட் ஸ்டோன் அண்டு ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் கொடுத்து அதில் வந்து ரூபி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா பார்ட்டி வியர் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டெய்லி வியர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 பேங்கிள் வருது. ரொம்ப டிசைன்ஸ் இல்லாமல் ப்ளைனாக இதெல்லாம் ஜீனுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட் தான் இது. ஸோ இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 80 rupees. 80 rupeesக்கு 2 வரும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டோன் மட்டும் வச்சுருக்க மாதிரி, ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே கோல்டு ஸ்டோன். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் க்ரீன் ஆர் ரெட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்துச்சு. 2-4 இருந்துமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸோடு வாங்கினீங்கன்னா இன்னுமே ரேட் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு பீஸ் 100னா அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 பீஸ் இருக்கும், 600 வரும். ஆனால் உங்களுக்கு வந்து 500க்கே அவங்க கொடுப்பாங்க. ஸோ 100 அதுலேயுமே கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருந்தது. இதை நீங்கள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் போய் வாங்கலாம். இந்த பீஸ் 100 rupees வரும். பட் செம்ம கிராண்டாக இருந்தது. அவ்வளோ ஒயிட் ஸ்டோன், அந்த ஸ்டோனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பலன்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்று போட்டாலே உங்களுக்கு வந்து செம்ம ரிச் லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் 12 வளையல் இருக்க கோல்ட் கவரிங். ஸோ இந்த டைப் என்ன சொன்னாங்கன்னா வங்கி வளையல். எஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 பீஸ் வரும். இது பார்த்திங்கன்னா இந்த செட்டே வந்து உங்களுக்கு 60 ரூபா தான். 60 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 12 பீஸ் வந்துடும். இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வந்து 60 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மொத்த பாக்ஸோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் பேங்கிள்ஸ். இந்த ப்ளைன் பேங்கிள்ஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 80 rupeesக்கு வந்து 4 பேங்கிள் வருது. ஸோ 80 rupeesக்கு இந்த 4. இது வந்து ப்ளைனாக வந்து ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், பட் ஸ்டில் வந்து இது நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த செட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ரூபா தான். இதில் வந்து 4 பீஸ் வருது. ஸோ பார்க்க வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இது பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே நான் ஒரு பீஸ் தான் கட்டுறேன். நீங்கள் நேராக கடைக்கு போய் பாருங்கள், அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா தான் வந்துச்சு. 60 ரூபாய்க்கு 4 பீஸ். ரியலாக செஞ்சுருந்தாங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது கோல்டாக இல்லை வந்து இமிடேஷன் ஜுவல்லரியான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் செட்டு. ஐ திங்க் பாம்பே அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குஜராத்தி ஸ்டைல். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அவ்வளோ பெருசு. இந்த செட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். கம்ப்ளீட் செட்டே அப்படியே 100 ரூபா. ஸோ ரிசப்ஷன், பார்ட்டி, பெரிய பெரிய பார்ட்டிக்கெலாம் யூஸ் பண்ணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, நிறைய கலர்ஸில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்க பார்த்திங்கன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 months வாரண்ட்டி வராது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 rupeesக்கு வந்து 6 வளையல் வரும். நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்க.
ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டலு, இது வந்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணுறது, சின்ன பசங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பாக்ஸாக தான் வாங்க முடியும். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 90 rupees 80 rupees அந்த மாதிரி வரும். இதுவுமே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ சின்ன சைஸ் அப்படின்னா 80 rupees 90 rupees அந்த மாதிரி மாறும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக யாராவது வந்து கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கீழே வந்து அந்த தொங்குற மாதிரி அந்த சும்கா ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வளையல் 4 வளையல் 6 வளையல் அந்த மாதிரிலாம் கிடைக்குது இது. ஸோ இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 40 rupees 50 rupees அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இல்லை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 12 வளையல் வேணும் அப்படிங்கிற அந்த ஃபுல் செட் இருக்குல்ல, அந்த மாதிரியுமே கிடைக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ இல்லை இந்த கம்ப்ளீட் பாக்ஸே வாங்கினாலும் உங்களுக்கு கம்மி தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வளையல் மட்டும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தைக்குள்ளேருந்தே இவங்க வளையல் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், அந்த சைஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா 6 கலர்ஸ் இருக்குது. இந்த கம்ப்ளீட் செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 80 rupees வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸ், ஸோ ட்ரை கலர் அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்க்க கோல்டு வந்து நிறையா மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் பீசஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 rupees தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைஸ் வரும், ஒரு சின்ன சைஸ் 2 பெரிய சைஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த பாக்ஸ் பீசஸ்மே உங்களுக்கு 80 rupees தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி மெட்டல் பிளாஸ்டிக் வளையல்ஸ் எல்லாமே 80 100 தான் வரும். சைஸஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மாறும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் கோல்டு வளையல்ஸ், இதுவுமே வந்து மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெட்டலில் இந்த மாதிரி ப்ளைன், இது வந்து 2 சைஸில் இருந்தது, அதாவது 2.4 and 2.6 இந்த 2 சைஸில் இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லேயுமே இருந்தது. பார்க்க அப்படியே செம்ம கேட்சியாக இருந்தது. க்ரீன் அண்ட் எல்லோ அது நிறைய மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்ப்ரிங் வளையல். இது வந்து ஆக்சுவலி பிளாஸ்டிக்கு, என்னால் கையில் எடுக்க முடியல, கையில் எடுத்தால் அப்படியே கீழே விழுற மாதிரி இருந்தது. ஸ்ப்ரிங் வளையல். இதோட பாக்ஸ் பீஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 60 rupees தான். ஸோ பாக்ஸை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வளையல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாக்ஸாக தான் வரும். இந்த பாக்ஸ் பீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees வரும். ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் உங்களுக்கு 4 பீஸ் இருக்கும். இதில் வந்து ஐ திங்க் 6 கலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் இருக்க வளையலுமே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 rupees 90 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக் உங்களுக்கு இன்னுமே ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரிசப்ஷன் செட் மாதிரி தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 rupees வரும் இந்த கம்ப்ளீட் செட்டு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆனால் சிங்கிள் பீஸில் கிடைக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே ப்ளைன் கலர் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இதனோட பாக்ஸ் பீஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபாய். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் டாட்டட்ஸ் வச்சு இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 rupeesல கிடைக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு பீஸ் வாங்க முடியாது, இந்த கம்ப்ளீட் பாக்ஸாக தான் உங்களால் வாங்க முடியும். பட் ஒரு பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா 9 rupees. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்மே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கல்யாண வளையல் சொல்லுவாங்கள்ல அந்த செட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா கல் வளையல் ஆக்சுவலி. ஸோ இது வந்து கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் வந்து இது ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் சைஸஸ் கிடைக்கும் உங்கள்கிட்ட. ரொம்பவே நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக உடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சீமந்த செட்டுன்னு சொன்னாங்க. இதில் ஆக்சுவலி மல்டி கலர்ஸ் இருந்தது. எல்லா கலருமே வந்து சேர்ந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பார்க்க அழகாக இருந்துச்சுன்னா
உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் வந்து எல்லா கலர்ஸுமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலருமே இருந்தது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கு இதை மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாண வளையல். ஸோ இந்த பாக்ஸ் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 rupees வரும். ஸோ இதே நீங்கள் வெளியே ஒரு பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 rupees போடுவாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 rupees வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ப்ளைன் பேங்கிள்ஸ். இந்த ப்ளைன் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 180 rupees வரும். 120லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி தான். ஸோ குவாலிட்டி கம்மியாக எடுத்திங்க அப்படின்னா 100 rupeesக்குமே இருக்குது. ஹை குவாலிட்டி அப்படின்னா 250 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ரிசப்ஷன் செட் மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் செட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வாங்கிக்கலாம். நீங்கள் இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 60, 50 அந்த ரேஞ்ச்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நிறையா இருந்தது. இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே அந்த ரிசப்ஷன் செட்டு தான். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், டிசைன்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது இந்த ரிசப்ஷன் செட்டில். ஸோ இதுவுமே அந்த ரிசப்ஷன் செட் தான். இது வந்து சில்வர் ஆக்சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டலில் செஞ்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கண்ணாடி வளையல் தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வித் 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸ் கலர்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸாக தான் வாங்க முடியும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் கிடைக்காது. பட் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்கிறதுனால. சரி, கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சரி, இதெல்லாமே பார்க்க நல்லா கேட்சியாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90 rupees வந்தது இந்த கம்ப்ளீட் செட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கலர் சொல்லியிருந்தாங்க. ஐ மீன் 12 டசன் 6 கலர் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 rupees தான். ஸோ 90 rupeesக்கு பார்த்திங்க. பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சைஸ் தான் வரும். ஒரு இது எடுத்திங்க அப்படின்னா இப்போ 26னா 26 தான் இருக்கும் ஃபுல் வலையில். இல்லை 28னா 28 எடுத்துக்கலாம் நீங்கள். அது 90 rupees. ஸோ இதில் வந்து மிக்ஸ்டு வராது. ஸோ வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், நவராத்திரி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ட்டி வியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் ஒர்க் பண்ண பேங்கிள்ஸு. ஸோ இதெல்லாமே ஸ்டோன் ஒர்க் பண்ணுது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸுமே கிடைக்கும். இல்லை 12 பீஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் கிடைக்கும். ஸோ இல்லை இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சைடு இருக்க எல்லா பாக்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செட்டு தான். அதாவது ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ண செட்டு தான். ஸோ இது பார்த்தா தெரியும், இது வந்து ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதில் வந்து ரூபி ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சென்டராக. பார்க்க செம்மையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாக்ஸாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 24, 26, 28. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையுமே ஒரே பாக்ஸில் இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ரூபி ஸ்டோன் ஒரிஜினல் மாதிரியே இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்ச பார்ட்டி வியர் தான். இது வந்து கீழேயுமே தொங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க சும்கா மாடலில். இது வந்து இந்த ஸ்டோன் யூஸ் பண்ண பேக். இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணது தான். ஸோ இது வந்து வெறும் ஒயிட் ஸ்டோன் மட்டும். இது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணல நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஹேர் ஆக்சசரிஸ். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப்ஸு, பேண்டு, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஹேரு, மேக்கப் ஐட்டம், ஸோ அதெல்லாமே வந்து மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் பெயின்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த செட்டெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் 1 ரூபாய்க்குமே உங்களுக்கு வந்து அங்கே பொருள் இருக்குது. ஸோ காம் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இந்த ஹேர் பின், ஹேர் போ, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது. 20 ரூபா, 30 ரூபா. பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸில் ஒரு ஷீட்டாகவே ஒரு ஸ்ட்ரிப் நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பாகவும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸாகவும் கிடைக்கும். சிங்கிள் பீசஸ் அப்படின்னா அதுக்கேற்ற ரேட்டு, ஹோல்சேலில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ரேட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மணியுமே இருந்தது. இந்த மாதிரி மணிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பீஸ் இல்லை 12 பீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 to 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. ரொம்பவே ரீசனபிள். இதில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மல்டி கலர்ஸ் அண்ட் மல்டி டிசைன்ஸ் இருந்துச்சு. வளையல் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. மேலே வந்து இன்னும் சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வளையல்ஸ், ஹேர் பேண்ட், ஹேர் ஆக்சசரிஸ், காஸ்மெட்டிக்ஸுமே இவங்க நிறைய வச்சுருக்காங்க. கடைக்கு வாங்க, பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையுமே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogலாம். until then, bye bye.